வணக்கம் காய்ஸ், இன்னைக்கு நம்ம தமிழில் போட போகிற வீடியோவில் ஃபஸ்ட்டு பார்ட் லோட் ஆகட்டும். எல்லா கண்டுக்காரங்க பக்கத்தில் கசின் தம்பியில் உட்காந்து கட்டிக்கிட்டு சாரி காய்ஸ், லோட் ஆகிட்டே இருக்கும். அப்பாடி லோட் ஆகிடுச்சுப்பா. சரி வாங்க கைஸ், உங்களுக்கு காமிக்கிறேன். எப்பா ஏற்கனவே நிறைய ப்ராக்ரஸ் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு நான் கீழே காமிக்கிறேன். அண்டர் கிரவுண்ட் பேஸ் திடீர்னு இந்த மாதிரி ஸ்டக்காக வரல, கண்டுக்காதீங்க. பார்த்தீங்களா கைஸ், அண்டர் கிரவுண்ட் பேஸ். நெக்ஸ்ட் என்னோட பெஸ்ட் ரைட்ஸில் காமிக்கிறேன் கைஸ். எந்த சைடு ஃபஸ்ட் போகலாம்? இந்த சைடே போகலாம். இது பார்க்கலாம் காய்ஸ். போச்சு மொத்தமாக போயிடுச்சு. எனக்கு இந்த மாதிரி தான் திடீர்னு கிராஷ் ஆகும். அதெல்லாம் கண்டுக்காதீங்க காய்ஸ். இப்போ வெளியிலேயே வந்துடும். இதுங்க காய்ஸ், ஸ்டாப் பண்ணிட்டு திரும்பி லோட் ஆகிட்டு திரும்பி ரொம்ப நேரம் கழிச்சு லோட் ஆகிருக்கு காய்ஸ். ஃபஸ்ட்டு அந்த ரைடு போக வேண்டாம், வேறு ரைடு போகலாம். எப்பா வந்துடுச்சு. இங்கேதான் இருக்குமே. சரி, அங்கே போகாமல் இங்கே போயிட்டு வரலாம். இதை ஃபஸ்ட்டு காமிச்சிடலாம். வெயிட் பண்ணுங்க காய்ஸ், ரைடு போயிட்டுருக்கு காய்ஸ். நீங்கள் இந்த வீடியோவை எங்கேயாவது சாப்பிட்டுட்டு இருக்கும்போது உங்களுக்கு என்ன தலை சுற்றுனா கம்பெனி போகிறது கிடையாது. இப்போவே சொல்லிட்டேன். போடு காய்ஸ். பார்த்தீங்களா, தண்ணிக்கிட்ட போச்சு. முடிஞ்சிருச்சு காய்ஸ். நெக்ஸ்ட் ரைடு வரோம் காய்ஸ். நெக்ஸ்ட் ரைடு வந்துடுச்சு காய்ஸ். உட்காந்துக்க வேண்டியதான். போகுது போகுது போகுது. கொஞ்சம் ஸ்டக் ஆகுது, எல்லாம் விட்டுருங்க. அப்படியே ரைட் சைடில் சின்னதாக படிக்கட்டு மாதிரி மேலே போகும். எல்லாம் கண்டுக்காதீங்க. ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ட்ரெயின் பண்ணலான்னு நினச்சேன், ஆனால் அது ஃபெயில் ஆயிடுச்சு. இவன் என்ன கை தூக்கிட்டு இருக்கான்? முன்னாடி காமிக்கிறேன். இங்கேருந்தே பார்க்க நீங்கள் பார்க்கலாம். போகலாம். இந்த ட்ரெயின் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகும் கைஸ். இந்த ஒரு கோஸ்டர் கீழே ஒன்று பார்த்தீங்களா கைஸ், எப்படி சுற்றுங்க. அதையும் உங்களுக்கு கூட்டிகிட்டு போவேன். Then பாருங்க, இப்போ கேசல் என்ட்ரன்ஸ்
ஸ்பீடாக வருது. அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சிச்சு இந்த ரைடு. வெயிட் பண்ணுங்க கைஸ், நைட் ஆகுது, அதை ஸ்டாப் பண்ணிடுறேன். போகலாம். இதுக்கப்புறம் நைட்டே ஆகாது ரைடு. இந்த ரைடு பார்த்தாலே தெரியும் எப்படி இருக்குன்னு. வெயிட் பண்ணுவோம், ஒரு 1 minute வெயிட் பண்ணுங்க கைஸ், வந்துடும். வருது நான் உங்களுக்கு அதை காமிக்க மாட்டேன். முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 ரைடு பெருசாக இருக்கும். அதுக்குள்ள இங்கே ஒரு குப்பை வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணியாச்சு. ரைடு வந்துடுச்சு. வாங்க கைஸ் போகலாம். நம்ம மட்டும்தான் இருக்கோம். மேலே போகுது. பாருங்க கைஸ், நிற்குது அந்த இடத்துல, நிற்குது கோஸ்டர். இந்த கோஸ்டரில் ஏதாச்சும் தலை சுட்டுச்சுன்னா கம்பெனி பொறுப்பு இல்லை கைஸ், இப்போவுமே சொல்லிட்டேன். ஏன்னா அப்படி இருக்கும். முடிஞ்சிருச்சு இந்த ரைடு. நெக்ஸ்ட் ரைடு போகலாம். ஐயோ ஸ்டக் ஆகுதே, ஆகாமல் இருக்கணும். யாரும் இல்லாமல் கோஸ்ட்டு கலந்து காலை. நெக்ஸ்ட் ரைடு போகலாம். ஐயோ நோ, ஐயோ ஸ்டக் ஆகுது. அப்பாடி வேலை. ஓவராக ஸ்டக் ஆச்சுன்னா டமால்னு வெளியில் கொண்டு வந்துடும். அது வேறு ஒரு பிரச்சனை. அந்த சைடு போகலாமா? அதெல்லாம் வேண்டாம். சரி, இந்த சைடு பின்னாடியே போகலாம். இந்த பாருங்க கைஸ், பின்னாடி போக முன்னாடி இந்த ரைடு போயிட்டு போயிடலாம். இந்த ரைடு தான் கைஸ். போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லூப் வரும். ஐயோ ஸ்டக் ஆகுதே. அப்பா மேலே போகுது, கீழே மேலே கைஸ். இந்த லூப் வந்து சில இந்த இதில் மிஷின்ஸில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில டைம் இந்த மாதிரி 20 தடவை லூப் பண்ண சொல்லுவாங்க, அப்போலாம் வரும் இந்த கோஸ்டர். நெக்ஸ்ட் ரைடு போகலாம். நெக்ஸ்ட்டு அங்கே போகலாம் கைஸ். ஒரு குப்பை வேறு இருக்குது, நிறைய க்ளீன் பண்ணிட்டே போகலாம். ஏதாவது குப்பை தொட்டி இருக்குல்ல, அங்கே போகலாம். இங்கே போட்டு வச்சுருக்காங்க. இந்த கோஸ்ட்டு போகலாம். இந்த ரைடு பாருங்க கைஸ், இது அண்டர் கிரவுண்டில் போயிட்டு போகும்.
பக்கத்துலலாம் கஸ்டமர்ஸ் தான் வருவாங்க கைஸ். எல்லாம் கண்டுக்காதீங்க. இப்போ ஒரு ஸ்டக் ஆச்சு, அடியே கண்டுக்காதீங்க. எப்படி போடுங்க பாருங்க கைஸ். நம்ம இப்போ அப்படியே படுத்துக்கிட்டோம் மேலே. ஸ்ட்ரைட்டாக வருது. பாருங்க கைஸ் எத்தனை கோஸ்டர். நான் எல்லா கோஸ்டரையும் கட்டி வச்சுருக்கேன். இன்னும் ஒரு 2-3 மட்டும் கட்டணும். அது கெட்டதுக்குள்ளே ஃபோனில் கிராஷ் ஆகி வெளியில் இருந்தது. சரி கைஸ், அதுக்குள்ளே கோஸ்டர் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு கோஸ்டர் போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த என்ட்ரன்ஸை காமிக்கிறேன். இந்த மாதிரி வழி இருக்குது இந்த கேஸில். மேலே ஏறிக்கலாம். மேலே ஏறி இங்கே நின்று பார்த்துக்கலாம், இல்லைன்னா குடிச்சிக்கலாம். இப்படி போகலாம். இங்கே நின்று பார்க்கலாம். மேலே கேஸ்லேயே முழுசாக தெரியும். இந்த சைடு அதே மாதிரி தான் இருக்குது. இந்த சைடு குடிச்சிக்கலாம். நான் ஒன்று பார்த்தேன், ஒரு சீக்ரெட் என்ட்ரன்ஸ் மாதிரி. அப்படியே போய் செக் பண்ணலாம். கண்டுபிடிச்சிட்டேன். இதுதான். ஐயோ கரெக்டாக குடிக்கல. வெயிட் பண்ணுங்க, திரும்பி குடிக்கல. குடி. வந்தாச்சு. டேபிளில் போட்டிருக்காங்க, எதுக்குன்னு தெரியல. ஐயோ இங்கே வேறு க்ளோஸில் இருக்கே, இப்படி போக முடியாது. அந்த சைடு தான் போக முடியும். ஏறி திரும்பி அப்படி போகணும். மேலே அந்த கீழே குடிச்சிடலாம். குடிச்சது. இங்கே பாருங்க இப்போ திரும்பி சொல்லிக்கிறேன். இந்த ரைடில் யாராச்சும் தலை சுட்டுச்சுன்னா கம்பெனி பொறுப்பு கிடையாது. அப்புறம் நீங்கள் சைடில் பார்க்குற 2 வாலும் என் கசின் தம்பி தான் ஹெல்ப் பண்ணதுக்கு. சுட்டிகிட்டே வரும். அந்த செவர்லலாம் போடுவோம். அதெல்லாம் கணக்காக எல்லாம் ஒன்றும் ஆகாது. ஸ்ட்ராங் செவர் தான். ரைடு ஸ்ட்ராங் ரைடு தான், அதெல்லாம் உடையாது. உரசிட்டி அதுதான் சுட்டுது. முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம் முடிய போகுது. அதுக்குள்ளே முடிஞ்சிச்சு. அதுதான் டக்குனு எப்படி ஸ்டாப் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆனால் அப்படி வராது. எது காய்ஸ், இப்போ என் கசின் தம்பி ரேட்டிங் கொடுக்க போகிறோம். காய்ஸ், நான் அந்த பார்க்குக்கு 10க்கு ஒரு 99.9 கொடுக்க 100க்கு சொல்கிறாங்க காய்ஸ். ஓகே காய்ஸ், பாய்.